தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றும் பல செய்திகளும் தகவல்களும் காத்திருக்கின்றன. குறிப்பாக பிரான்சிலிருந்து ஆபத்தான கடற்பயணங்களை மேற்கொண்டு பிரித்தானியாவுக்குள் வருபவர்களில் இதுவரை 51 பேர் உயிரிழந்திருப்பதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதேவேளையில் பிரதமருடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்ற தலைமை ஊழியர் சு கிரே அவர்கள் பதவி விலகியிருக்கின்றார். அதேவேளையில் நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு பின்னர் வெளிநாடுகளில் இருந்து யூகேக்குள் வருபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட இருக்கின்றன. பிரித்தானியாவில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக புதிய சட்டமூலங்கள் அடுத்த வாரம் அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கின்றன. மான்செஸ்டர் விமான நிலையத்தில் நேற்றிரவு பயணி ஒருவர் தவறான விமானத்தில் ஏறியதன் காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. பிரான்சிலிருந்து ஆபத்தான கடற்பயணங்களை மேற்கொண்டு பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அந்த வகையில் நேற்று வரையான காலப்பகுதியில் 51 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக புதிய புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. அதேவேளையில் நேற்று சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இந்த வருடத்தின் அதிகூடிய எண்ணிக்கையிலான குடிவரவாளர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மொத்தமாக 17 படகுகளில் 970 பேர் நேற்று வந்திருக்கிறார்கள். இவர்களே இந்த வருடத்தில் வந்த அதிகூடிய எண்ணிக்கையினர் ஆவர். அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். படகிலே நசிந்து உயிரிழந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு படகுல 90 பேர் வந்திருக்கிறார்கள். அந்த படகுல இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அந்த படகு நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தது. உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்த பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு கடற்படையினர் அவர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவ்வாறு நசிபட்டு இறந்தவர்களில் 2 வயதுடைய ஒரு ஆண் குழந்தையும் அடக்கம். எனவே 2 வயதுடைய ஒரு ஆண் குழந்தை, 2 பெண்கள், 2 ஆண்கள் என மொத்தமாக 5 பேர் நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள். ஏனையவர்கள் காப்பாற்றப்பட்டு திருப்பி பிரான்சுக்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே வழியில் 17 படகுகளில் 970 பேர் யூகேக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அண்மை காலமாக இவ்வாறு படகுகள் மூலம் வந்து சேர்பவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இது குறித்து தாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் இவட் கூப்பர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்திலே ஒரு பதிவை இட்டிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து சேர்ந்த 970 பேர்ல எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இவர்கள் எரித்திரியா, வியட்நாம், ஆப்கானிஸ்தான், ஈரான், எதியோப்பியா, லிபியா, சிரியா, எகிப்து, குவைத் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 970 பேர் நேற்று வந்து சேர்ந்திருக்கிறார்கள். பிரதமர் அலுவலகத்திலே பணிபுரிகின்ற தலைமை ஊழியராகிய சு கிரே அவர்கள் பதவி விலகியிருக்கின்றார். இவர் கொஞ்ச நாளைக்கு முதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், யூகேலேயே அதிகூடிய சம்பளம் எடுக்கின்ற ஊழியர் என்று சொல்லி இவர் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தவர். அது குறித்த சர்ச்சைகள் எல்லாம் அவரை சுற்றி வந்து கொண்டிருந்தன. ஊடகங்களில் அந்த செய்திகள் பரவலாக அடிபட்டன. இப்பொழுது குறித்த அந்த ஊழியர் பதவி விலகியிருக்கின்றார். பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் மிகவும் முக்கியமான ஆலோசனைகளை வழங்குவோராகவும் அவர் இருந்திருக்கின்றார். இப்பொழுது அவருக்கு புதிய பதவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வெளிநாடுகளுக்கான பிரதமருடைய பிரத்யேக தூதுவர் என்கின்ற ஒரு பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சு கிரே அவர்கள் வகித்து வந்த பதவியாகிய தலைமை அலுவலர் பதவிக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த புதியவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் மோகன் மெக்ஸ்வீனே என்று சொல்லப்படுது. இவர் லேபர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கின்றார். அதேவேளையில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் லேபர் கட்சி நாடளாவிய ரீதியில் பாரிய வெற்றியை பெறுவதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் மிக முக்கியமான மாஸ்டர் மைண்டாக இவர் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அவர்தான் இப்பொழுது பிரதமருடைய பிரதான ஆலோசகராகவும் பிரதமர் அலுவலகத்தின் தலைமை உத்தியோகத்தராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுக்கு நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட இருக்கின்றன. மிக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் உள்பட வெளிநாடுகளிலிருந்து யூகேக்குள் வருபவர்கள் இனிமேல் ETA எனப்படுகின்ற எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் என்கின்ற ஒரு விசாவை எடுக்க வேண்டும். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கணும். இதுக்கான கட்டணம் 10 பவுண்ட்ஸ். ஒரு தடவை ETA எடுத்தால் அது 2 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். அவ்வாறு ETA எடுத்து பிரித்தானியாவுக்குள் வருகின்ற நபர் ஒருவர் 6 மாதங்களுக்கு இங்கே தங்க முடியும். 6 மாதங்களுக்கு மேல் தங்க முடியாது. பின்னர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி சென்று மீண்டும் வர முடியும். இவ்வாறு புதிய நடைமுறைகளுடன் ETA சிஸ்டம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது.
அடுத்த வாரம் வியாழக்கிழமை பிரித்தானிய அரசாங்கம் முக்கியமான திட்டம் ஒன்றை நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க இருக்கின்றது. அந்த முக்கியமான திட்டம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியாவில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக, தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. அந்த சட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்குது, இது மாதிரியான விஷயங்களை வரும் வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் வைத்து அரசாங்கம் வெளியிட இருக்கின்றது. ஏற்கனவே லேபர் கட்சி தன்னுடைய தேர்தல் காலத்தின் போது வாக்குறுதியாக வழங்கியிருந்தது, அவர்கள் ஆட்சியை பிடித்ததன் பின்னர் முதல் 100 நாட்களுக்குள் என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் முக்கியமானது பிரித்தானியாவில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக புதிய சட்டங்களை இயற்றுவதும் அதில் அடக்கம். எனவே அந்த வாக்குறுதியினுடைய அடிப்படையில் வரும் வியாழக்கிழமை புதிய திட்டங்களை பிரித்தானிய அரசாங்கம் சமர்ப்பிக்க இருக்கின்றது பாராளுமன்றத்திலே. மிக குறிப்பாக இந்த புதிய சட்டமூலத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி சில ஊகங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அது அனைத்துமே தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற விதமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே வரும் வியாழக்கிழமை எங்களுக்கு தெரிந்துவிடும் என்னென்ன புதிய மாற்றங்கள் வரப்போகின்றன என்று. மான்செஸ்டர் விமான நிலையத்தில் நேற்றிரவு ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 20 வயதுடைய ஒரு பயணி தவறான விமானத்தில் போய் ஏறியிருக்கார். ஈசிஜெட் விமானம் ஒன்று மான்செஸ்டர்லிருந்து இத்தாலியினுடைய மிலான் நகருக்கு போகிறதுக்கு ரெடியாகி கொண்டிருந்திருக்கு. அப்போ அந்த 20 வயதுடைய பயணி என்ன செய்யக்காருன்னு சொன்னால், தவறுதலான முறையில் போயிட்டு அந்த விமானத்துக்குள்ளே ஏறியிருக்கார். அவர்கிட்ட அந்த விமானத்துக்குரிய போர்டிங் பாஸ் இருந்திருக்கையில் பின்னர் அந்த ஊழியர்கள் அதனை அவதானித்து அவரை வெளியேற்றிட்டு, அவர் ஏதாவது தவறான பொருட்களை கொண்டு விமானத்துக்குள்ளே வச்சிருக்கலாம், அல்லது சந்தேகத்துக்கிடமாக ஏதாவது நடந்து கொண்டிருக்கலாம் என்கிற அடிப்படையில் விமானத்துக்குள் ஏற்றப்பட்ட சகல பயணிகளும் இறக்கப்பட்டு பின்னர் விமானம் முழுமையாக சோதனையிடப்பட்டு போலீசார் வரவழைக்கப்பட்டு நீண்ட நேர இழுபறிக்கு பின்னர் விமானம் புறப்பட்டு இத்தாலி நோக்கி சென்றது. இந்த குறிப்பிட்ட 20 வயதுடைய பயணி இப்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் குற்றம் எதுவும் செய்யவில்லை, பாரிய குற்றங்கள் எதுவும் செய்யவில்லை என்ற போதிலும் கூட ஏனைய பயணிகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்கின்ற காரணத்தாலும் தன்னுடைய ஆவணங்களை சரிபார்க்காமல் தவறான விமானத்தில் போய் ஏறினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். லண்டனிலே 2 குழந்தைகளை காப்பாற்றிய ஒரு ஹீரோவினுடைய கதை இப்பொழுது எல்லா ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லண்டனில் இருக்கும் ஓபிங்டன் என்கின்ற இடத்துல நேற்று சனிக்கிழமை காலை 9 மணி போல ஒரு பெண்மணி, அவாக்கு 30 வயசு, அவா தன்னுடைய 2 பிள்ளைகளை, ஒருவருக்கு 4 வயசு, மற்றவருக்கு 6 வயசு, இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வீதியால் போய் கொண்டு வந்துக்கிறார். அப்போ 4 நாய்கள் அவர்களை தாக்க வந்திருக்கு. இந்த 4 நாய்களும் உரிமையாளர்களிடமிருந்து விலகி ஓடி கட்டுப்பாடு இல்லாமல் வீதியால் போய் கொண்டிருந்த இந்த 30 வயதுடைய பெண்ணையும் அவருடைய 2 குழந்தைகளையும் தாக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இவர்கள் மேல அந்த 4 நாய்களும் கடிக்க ஆரம்பிச்ச உடனே இவர்கள் வீறிட்டு கத்தியிருக்கணும். இவர்களுடைய அழுகுரலை கேட்டு அருகில் இருந்த ஒரு இளைஞர் ஓடி இவர்களை காப்பாற்றி இருக்கின்றார். அந்த இளைஞருடைய பேர் மெக் ஆதர் என்பது இப்பொழுது படத்திலே நீங்கள் பார்க்கின்ற இவர்தான் அந்த வீரம் மிக்க இளைஞர். இவர் ஓடி என்ன செய்கிறார் சொன்னா, தன்னுடைய 2 கைகளிலேயும் அந்த 2 பிள்ளைகளையும் தூக்கி வச்சுக்கொண்டு 4 வயது மற்றும் 6 வயதுடைய 2 பிள்ளைகளையும் தூக்கி வச்சுக்கொண்டு அந்த நாய்களுக்கு காலால் எட்டி உதஞ்சு அந்த நாய்கள் அங்கேருந்து விரட்டி காப்பாற்றி இருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த நாய்கள் இவர் மேலேயும் கடிக்க வந்திருக்கு, இவரையும் கடிச்சிருக்குது. அப்படி இருந்தும் கூட அந்த குழந்தைகளை காப்பாற்றி அந்த பெண்ணையும் அவர் காப்பாற்றி இருக்கிறார். அதனால இப்பொழுது அவர் ஒரு ஹீரோவாக மதிப்பளிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று யூகேல இருந்து வருகின்ற சகல ஊடகங்களிலும் இவருடைய படத்தை போட்டு இவரை பற்றிய செய்திகளும் வெளியாகியுள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு வரும் பிரித்தானிய மருத்துவர்கள் புதியதொரு சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றார்கள். புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதாவது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கண்டுபிடிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஒரு சாதாரண இரத்த பரிசோதனையில் 4-5 துளிகளை மட்டும் பரிசோதித்து பார்க்கின்ற சாதாரண ஒரு இரத்த பரிசோதனையில் 12 வகையான புற்றுநோய்களை அடையாளம் காண முடியுமாம். அதாவது மனிதருடைய உடல்களில் வரக்கூடிய நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் மற்றும் மார்பகங்களில் வரக்கூடிய புற்றுநோய் என்று சொல்லி 12 வகையான ஆபத்தான புற்றுநோய்களை சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் மூலம், சாதாரண ஒரு குருதி பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி பிரித்தானிய மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. புற்றுநோய் ஆராய்ச்சி துறையில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த மருத்துவர்களுக்கு ஹெல்த் செக்ரட்டரி வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இது பிரித்தானிய மருத்துவத்துறை
துறையில் ஒரு முக்கியமான மைல்கல் என சுகாதார செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத்தாம்ப்டன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மருத்துவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கின்றது. எனவே ஒரு சாதாரண குருதி பரிசோதனை மூலம், அதாவது 4-5 இரத்த துளிகளை கொண்ட ஒரு சாதாரண குருதி பரிசோதனை மூலம் 12 வகையான மோசமான புற்றுநோய்களை அடையாளம் காண முடியும் என்று பிரித்தானிய மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இந்த அளவில் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தமிழடியான் UK யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.